أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவன் மார்க்க விடயங்களிலே இருந்து ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக எங்களை படைத்தானோ அந்த நோக்கத்தை அறிந்து வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் இந்த பள்ளிவாயிலினுடைய நிர்வாகம் ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு அல்லாஹுடைய தீனை அறிமுகம் செய்ய வேண்டும், விட்ட புள்ளியிலே இருந்து மீண்டும் இந்த மார்க்கத்தை படிப்பித்தல் என்கிற விஷயத்தை ஆரம்பம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல முயற்சிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, அல் குர்ஆன் அஸ்-சுன்னா என்று பேசக்கூடிய சகோதரர்கள் அதற்காக நிறைய முயற்சிகளை நாம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இந்த கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேசங்களிலே நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்த முயற்சிகளில் மிக பிரதானமான ஒன்று, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி. அந்த முயற்சியின் பின்னணியிலே தான் அன்றிருந்த பல சகோதரர்கள் சகோதரிகள் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்திலும் மிக பெரும் ஆர்வத்தை காட்டியிருக்கிறார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. ஏனென்றால் ஒரு கொள்கை சகோதரனோடு பேசுகிற பொழுது அவன் மௌலவியாக இருக்க மாட்டார். ஆனால் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடான விஷயத்தை பற்றி அவரிடத்தில் பேசினால் ஆரம்ப காலத்திலே உள்ள ஒரு சகோதரர் அதற்குரிய ஆதாரங்களையும் கருத்துக்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் தெளிவாக அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கான தெளிவு அன்றிருந்தவர்களிடத்தில் இருந்தது. ஏனென்றால் நிறைய படித்தார்கள், நிறைய கேட்டார்கள், சந்தேகங்கள் வருகிற பொழுது கேள்வி எழுப்பினார்கள். ஆலிம்கள் பேசுகிற பொழுது அது மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிற பொழுது இப்படி இருக்கிறதே என்று கேட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஆலிம்களும் கொஞ்சம் அதை தேடி கற்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நிறைய ஆய்வுகள் செய்தார்கள். அந்த ஆய்வுகள் மற்றவர்களுக்கும் பிரயோசனம் அளித்து நிறைய அறிவு பரந்த ஒரு சூழல் ஆரம்ப காலங்களிலே எமது பிரதேசங்களிலும் ஏனைய இடங்களிலும் இருந்தன. ஆனால் இன்றைய சூழல் அறிவினுடைய வளர்ச்சி நிறைய இருக்கிறது. அறிவை கற்றுக்கொள்வதற்கான நிறைய வழிகள் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் அதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு அளவு நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குறுகிய கால இடைவெளி, இந்த 2019 பின்னரான ஒரு தாக்குதல், ஒரு பயங்கரவாத நிகழ்வுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு சின்ன சரிவு, கொஞ்சம் இடைவெளி விட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. ஆனால்
அந்த இடைவெளி மிக பெரும் ஒரு விரிசலாக இன்று மாறிப்போயிருக்கிற அறிவினுடைய தேடலை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த மார்க்க கல்வியை அல்லது இந்த தீனை நாம் படித்துக் கொள்வதனுடைய அவசியம் குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் அல்லாஹ்வுக்காக யோசிக்க வேண்டிய கடமைப்பாட்டோடு நாம் இருக்கிறோம், அந்த தேவைப்பாட்டோடு நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள், இந்த உலகத்தினுடைய தேடல்கள், இந்த உலகம் குறித்த ஆர்வமும் ஆசையும் எங்களை நோக்கி வந்திருப்பதனுடைய விளைவு எங்களுடைய ஒட்டுமொத்த நேரங்களும் இந்த உலகத்திற்காக கழிந்து போய்கொண்டிருக்கிற, இந்த துனியாவுடைய சிந்தனையோடு போய்கொண்டிருக்கிற வேளை, அதே வேகத்தில் இந்த உலகத்தை விட்டும் மரணித்து போகிற ஒரு சாராரும் எங்களை தாண்டி போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய சிந்தனையும் அறிவும் தெளிவும் எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது பற்றிய விளக்கத்தோடு தான் நாம் இருக்கிறோமா, அதை ஏன் இன்னும் நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு சில கேள்விகளை, ஒரு சில சுய விசாரணைகளை நாம் செய்து பார்க்க வேண்டிய அவசியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் காலத்தின் தேவையாக மாறிப்போயிருக்கிறது. நிறைய விஷயங்களை படிக்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிகிறோம், நிறைய செய்திகளை நாளாந்தம் பார்க்கிறோம், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் உள்ளத்தில் இந்த மார்க்கத்தை பற்றிய வெளிச்சமோ தெளிவோ ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்திற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொல்லுகிற, அதற்கு ஆதாரம் சொல்லுகிற தெளிவோ எங்களிடத்தில் இல்லாமலே போய்கொண்டிருக்கிறது, அது குறைந்து போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இபாதத்துகள் மீதான ஆர்வமும் குறைந்து போய்கொண்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளை சம்பிரதாய பூர்வமாக செய்கிறோம். தொழுகை என்றால் நேரத்திற்கு பாங்கு சொன்னால் இகாமத்து சொல்லுகிற வரைக்கும் காத்திருந்து விட்டு வந்து ஏதோ தொழுகைக்கு சலாம் கொடுத்து விட்டால் ஓடி போய் விடுகிற தொழக்கூடியவர்கள் கூட அந்த மனோநிலையோடு தான் இருக்கிறோம். கடமையை நிறைவேற்றினால் சரி. இந்த கடமைக்கு பின்னால் இஸ்லாம் எதிர்பார்க்கிற, அல்லாஹ் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் கிடையாது. பொருளாதார வசதி உள்ளவர்கள், ஜகாத்து கொடுப்பவர்கள் கொடுக்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் அதற்குரிய முறைப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுக்கிறோம். ஆனால் அந்த ஜகாத்தினூடாக இஸ்லாம் எதிர்பார்க்கிற இலக்கு என்ன, யாருக்கு அதை கொடுக்க வேண்டும், யாரிடத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிப்பது கிடையாது. கடமைக்காக அதை செய்து முடிக்கிறோம். நோன்பு வந்தால் சில வணக்க வழிபாடுகள் சம்பிரதாய பூர்வமாக கடந்த காலங்களில் நாம் எதை செய்து வந்தோமோ அதே விஷயங்களை செய்கிறோம். நோன்பு நோக்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், கியாமுல் லைல் தொழுகைகளிலே ஈடுபடுகிறோம், பெருநாள் வந்தால் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். இந்த மனோநிலை, இந்த சம்பிரதாய பூர்வமான சிந்தனைகள் சார்ந்த மனோநிலை இந்த மார்க்கத்தின் மீதான இறுக்கத்தையும் பிடிப்பையும் உள்ளங்களில் இருந்து மெல்ல அகற்றி இருக்கிற ஒரு சூழலை நாம் எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் வெறுமனே சம்பிரதாயங்களை அறிமுகம் செய்கிற ஒரு மார்க்கம் அல்ல, சடங்குகளை மட்டும் மனிதனுக்கு சொல்லித் தருகிற ஒரு மார்க்கம் அல்ல, இயந்திரமாக மனிதன் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மார்க்கம் அல்ல. இது ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த சிந்தனையோடு, அவனுடைய அறிவோடு, அவனுடைய ஆற்றல்களை மேம்படுத்துவதோடு மன அமைதியையும் ஆறுதலையும் இந்த உலகத்தினுடைய வெற்றியையும் மறுமையினுடைய வெற்றியையும் ஒரு மனிதனுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கப்பட வேண்டியவை, தேடப்பட வேண்டியவை, ஆய்வு செய்யப்பட வேண்டியவை என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அல் குர்ஆனை அறிமுகம் செய்கிற அல்லாஹு தஆலா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய இதயங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? இந்த குர்ஆனை பற்றி யோசிப்பதற்கு, குர்ஆனிய வசனங்களை பற்றி சிந்திப்பதற்கு இவர்களை தடுத்திருப்பது எது என்று அல்லாஹு தஆலா தெளிவாக கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று நாடிய பொழுது இந்த சமுதாயத்திற்கு சொன்ன முதல் வார்த்தை இக்ரா, நீங்கள் படியுங்கள், தேடுங்கள், வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அந்த சிந்தனையை தான் இந்த சமுதாயத்திற்கு சொன்னார். இந்த ஈமானிய சமுதாயம் தான் வெறுமனை கேட்டுக்கொண்டிருப்பதனூடாக,
ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வதனூடாக இந்த சமுதாயம் முன்னேற முடியாது. நிறைய தேட வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்திலே மிக கவனமாக இந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறது. அதனால் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த ரப்பினுடைய பெயரால் இந்த மார்க்கத்தை விளங்குகிற எண்ணத்தோடு அல்லாஹுவை முன்னிறுத்தி உன்னுடைய கல்வி தேடலை மேற்கொள்ளு என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழலில் பேசிக்கொண்டிருக்கிற நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக, இந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? எந்த ஒரு அடிப்படையையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாத நிலையில், மார்க்க விழுமியங்களின் அடிப்படை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய கால சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற இலங்கையில் கல்வியிலே உச்சத்தில் இருக்கிற ஒரு பிரதானமான பிரதேசத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்து அந்த நிகழ்ச்சியிலே ஒரு தகவலை சொன்னார்கள். கல்வி சம்பந்தமாக பேச வேண்டும். அதிலே மிக கவலையான விஷயம், இந்த பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லிம் பாடசாலைகளில் 60% மாணவ மாணவிகள் இஸ்லாம் பாடத்திலே ஓயலிலே W எடுத்திருக்கிறார்கள். 60% மாணவ மாணவிகள் இஸ்லாம் பாடத்திலே ஓயலிலே W எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமாக இருந்தால் இஸ்லாமே தெரியாத ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும் என்று பாடசாலைகள் மட்டங்களிலே பேசிக்கொள்கிற அளவுக்கு, அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றியதான தேடல் எல்லா பகுதிகளிலும் குறைந்து போயிருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் குறைந்து போயிருக்கிறது. பாடசாலைகளில் எடுத்துக்கொண்டால் ஆக கூடுதலான புள்ளிகளை சயின்ஸிலே மெட்ஸிலே பெறுகிற மாணவ மாணவிகள் கூட இஸ்லாம் என்று வந்துவிட்டால் 50க்கு குறைவான புள்ளிகளை பெறுகிற, 70க்கு குறைவான புள்ளிகளை பெறுகிற ஒரு மனோநிலை தோற்றம் பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாத்தை பற்றி பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் கிடையாது, அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வும் கிடையாது என்றால் நான் பேரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நான் வெற்றி பெறலாமா? இது அல்லாஹுடைய மார்க்கம் அல்லவா? இந்த மார்க்கம் ஒன்றின் மூலமாகத்தான் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிற ஒருத்தன், இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், என்னை படைத்து பரிபாலிக்கிற இந்த உலகத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பரிசுத்தமான தூய்மையான அப்பழுக்கற்ற இந்த உலகின் வாழ்வியலின் எல்லா சட்ட திட்டங்களையும் சொல்லி தந்திருக்கிற, காலங்கள் கடந்து போனாலும், எத்தனை ஆண்டுகள் தோன்றினாலும், என்ன நவீனங்கள் நாகரிகங்கள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் அத்தனை நாகரிகங்களையும் முறியடித்து அத்தனைக்கும் பதில் சொல்லுகிற ஒரு அற்புதமான மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் தைரியமாக சொல்லலாம், அது புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறொன்று இருக்க முடியாது. அது இருக்கவே முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாஹிலிய சமூகத்தின் முன்னால் தோற்றம் பெற்ற அதே இஸ்லாம் தான் இன்றைய நவீன விஞ்ஞான உலகில் நின்று பிடிக்கிறது. அனைவரும் எதிர்த்து நிற்கிற சக்தியாக மாறி இருக்கிறது. மிக வேகமாக வளர்ந்து வருகிற மதமாக மாறி, மார்க்கமாக மாறி இருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தாலும் இஸ்லாத்தை, இஸ்லாமிய சிந்தனையை இந்த உலகத்தில் இருந்து நீக்க முடியாது என்று ஒட்டுமொத்த உலகமும் ஒப்புக்கொள்கிறது. அது காலம் கடந்து நேசிக்கப்படுகிற ஒரு இரட்சகனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம், அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவை, அந்த மார்க்கத்தை பற்றிய சிந்தனையை தேட வேண்டும், படிக்க வேண்டும், நானும் அதை சுவாசிக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாத பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு முஸ்லிமாக வாழுகிறேன் என்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ, அல்லாஹ்வின் பால் அழைக்கின்ற வார்த்தையை சொல்லி நல்ல அமல்கள் செய்து நான் ஒரு முஸ்லிம் தான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்பவனை தவிர இந்த உலகத்தில் மிக அழகான வார்த்தை பேசுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வது இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அருள்.
மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் அற்ப படைப்புகளுக்கு சுஜூது செய்யாத, யாரிடத்திலும் கையேந்தாத, யாருக்கும் பயப்படாத இந்த உலகின் ஆளுகிற சக்திக்கு, இந்த உலகை படைத்தாளுகிற இரட்சகனுக்கு முன்னால் மட்டும் என் பெருமதியான உறுப்புகளை சுஜூதிலே கொண்டு போய் வைக்கிற, எவனுக்காகவும் தலைகுனிய மாட்டேன் என்று தனித்துவமாக என்னுடைய ஆளுமையை தூக்கி நிறுத்துகிற ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை வரமாக பெற்ற நான் அந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று நான் படிக்க வேண்டும். ஆனால் அதை படிக்காததனுடைய விளைவு எல்லாவற்றுக்கும் இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறேன். யாருக்கு? எல்லோருக்காகவும் விட்டுக் கொடுக்கிறேன். நட்புக்காக விட்டுக் கொடுக்கிறேன், மனைவிக்காக விட்டுக் கொடுக்கிறேன், குடும்பத்திற்காக விட்டுக் கொடுக்கிறேன், அதிகாரத்திற்காக விட்டுக் கொடுக்கிறேன், அரசியலுக்காக விட்டுக் கொடுக்கிறேன், ஏனைய இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக விட்டுக் கொடுக்கிறேன், பொருளாதாரத்துக்காக விட்டுக் கொடுக்கிறேன். ஆனால் என் உயிர் போனாலும் நான் விட்டுக் கொடுக்க கூடாத ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்தின் அற்ப சுகங்களுக்காக விட்டுக் கொடுக்கிற ஒருத்தனாக மட்டும்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த இஸ்லாத்தை பற்றிய பெருமானம், ஈமானை பற்றிய முக்கியத்துவம் என்னுடைய உள்ளத்தில் இன்னும் இல்லாமல் இருப்பதுதான் அதற்குரிய காரணம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான நிஅமத் அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு அற்புதமான நிஅமத். இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து அமுல்படுத்தப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் என்கிற ஒரு அற்புதமான ஆளுமையால் இந்த மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட வேளை அவர்கள் சந்தித்த சோதனைகளும் கஷ்டங்களும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சுமார் 13 ஆண்டுகள் மக்காவின் பயணத்தில், 3 ஆண்டுகள் தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டின் ரகசிய பிரச்சாரம், யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் அந்த பிரச்சாரத்தின் பொழுது எதிர்கொண்ட பல்வேறு சோதனைகள் வரலாறுகள் நெடுக நாம் படித்திருக்கிறோம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்த ஒரு சமுதாயத்தின் மிக பெரும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் பின்னால் என்னுடைய கையில் கிடைத்த மார்க்கம் இந்த மார்க்கம். அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், தேடினார்கள், அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள், இந்த மார்க்கம் எதற்காக என்பதை புரிந்து கொண்டார்கள். நான் வாழையடி வாழையாக இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், என் தாயிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். உறவுகளே, கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்களேன். நான் சொல்லி இருக்கிற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்கிற விளக்கமாவது என்னிடத்தில் இருக்கிறதா? வெறுமனே வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த கலிமா என்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரம், இஸ்லாத்தினுடைய உயிர் நாதம், அடிப்படை, இந்த சிந்தனை, இந்த கொள்கையினுடைய ஆணிவேர், இது என்ன சொல்கிறது? அதை பற்றி நான் படித்திருக்கிறேனா? ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறேனே, அதை சரியாகத்தான் நான் ஓதுகிறேனா? சரியாகத்தான் ஓதுகிறேனா? இந்த சபையில் இருக்கிற சகோதரர்கள் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பொருள் எல்லோருக்கும் தெரியுமா? எல்லோரும் விளங்கி இருக்கிறோமா? ஒவ்வொரு வார்த்தையையும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு ஆயத்தையும் நான் ஓதுகிற பொழுது என் ரப்பு எனக்கு நேரடியாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அந்த உணர்வோடு தான் நான் தொழுகையில் இன்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கிறேனா? அந்த சிந்தனை என்னிடத்தில் இருக்கிறதா? என் ரப்புக்கு முன்னால் என் அடிமைத்துவத்தை நான் வெளிப்படுத்துகிற என்னுடைய தொழுகை, இந்த தொழுகையின் ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு கொள்கை பிரச்சாரமாக செய்பவன் நான். ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகிறேனோ அவ்வாறு தொழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை உள்வாங்கி செயற்பட்டு கொண்டிருப்பவன் நான். அப்படித்தான் தொழுகிறேனா? அல்லாஹ்வின் தூதர் எப்படி சுஜூது செய்தார்கள், எப்படி ருக்கூ செய்தார்கள், எப்படி அத்தஹியாத்தில் இருந்தார்கள், எப்படி கையை வைத்தார்கள், எப்படி ஓதினார்கள், எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமா? தெரியாது என்றால் எப்போது படிக்க போகிறோம்? எப்போது படிக்க போகிறோம்? இந்த உலகத்தின் அத்தனை தேவைகளுக்காகவும் நேரம் ஒதுக்குகிறோமே, எல்லாம் போகட்டும். உங்களுடைய ரப்பு யார் என்று தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன என்று தெரியுமா?
ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். நான் ஒரு முஃமின். இந்த 6 விஷயங்களிலும் உறுதியான நம்பிக்கையும் தெளிவும் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு முஃமின். கத் அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி பெற்ற முஃமின்கள். இந்த ஈமான் என்கிற அம்சம் என்னிடத்தில் இருக்க வேண்டுமானால் இந்த 6 அம்சங்களிலும் தெளிவு இருக்க வேண்டும். கலா கதிர் பற்றிய நம்பிக்கையில் என்னுடைய தெளிவு என்ன? ஏன் எனக்கு ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது நான் சோர்ந்து போகிறேன், ஒரு சந்தோஷம் வருகிற பொழுது மட்டும் நிமிர்ந்து நிற்கிறேன், ஒரு கஷ்டம் வந்தால் எனக்கு மட்டும்தானா இப்படி சோதனை என்று நான் இடிந்து போகிறேனே, ஒரு நோய் வருகிற பொழுது தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நான் போகிறேனே, ஏன்? மலக்குகள் பற்றிய என்னுடைய நம்பிக்கை என்ன? மலக்குகள் என்றால் யார்? என்ன அறிந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? நாளை மறுமையில் என்னுடைய கபருடைய வாழ்க்கையின் முதல் படியில் என் ரப்பு மன் ரப்புக் என்ற ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்கிற பொழுது என் ரப்பை பற்றிய எந்த தெளிவும் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் என் ரப்பை விட்டு ரப்பை சந்திக்கப் போகிறேனே என்கிற பயம் ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கடைசி காலத்தில் கூட எங்களுடைய உள்ளங்களில் உருவாகாமல் இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதரை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதரை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம்? ரபியுல் அவ்வல் வந்தால் மீலாது விழா கொண்டாடுவதை மட்டும்தானே தெரிந்திருக்கிறோம். அது கூடாது என்று மட்டும்தானே தெரிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் யார்? அவருடைய பெயர் என்ன? தந்தையினுடைய பெயர் என்ன? தாயினுடைய பெயர் என்ன? பிள்ளைகளுடைய பெயர் என்ன? மனைவிமார்களுடைய பெயர் என்ன? எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள்? நபி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்தார்கள்? எத்தனை ஆண்டுகள் மதீனாவில் வாழ்ந்தார்கள்? என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டார்கள்? நபி அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள் எத்தனை? நபி அவர்கள் எத்தனை யுத்தங்களில் என்னென்ன நிலைகளில் இருந்தார்கள்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வரலாற்றை பற்றி ஏதாவது வாசித்திருக்கிறோமா? வாழ்நாளில் உயிரை விட மேலாக நான் நேசிக்கிற தலைவர் என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், என் மனைவியினுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், என் பிள்ளைகளை பற்றி தெரியும், என் சொந்தங்களை பற்றி தெரியும். இவர்களையெல்லாம் நான் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்ததாகத்தானே நான் நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவரை பற்றிய எந்த தகவலும் எனக்கு தெரியாது. இந்த உலகின் ஒரு அரசியல்வாதியை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன். இந்த உலகிலே நான் நேசிக்கிற என்னுடைய கட்சியினுடைய தலைவரை பற்றி தெரியும், நான் நேசிக்கிற என்னுடைய அணியினுடைய தலைவரை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நான் நேசிக்கிற என் உயிரினும் மேலான தலைவரை பற்றி எனக்கு எந்த அறிவும் தெரியாது. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததும் தெரியாது. நான் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அறிமுகப்படுத்தியதும் தெரியாது. அல்லாஹ்வின் தூதருடைய இளமை காலத்தை பற்றி நான் பேசியதும் தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் நபித்துவத்திற்கு முன்னால் வாழ்ந்த 40 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தார்கள், என்னென்ன சமூக பணிகள் செய்தார்கள், என்னென்ன அறப்பணிகள் செய்தார்கள் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் எனக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கேட்டால் நான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவன், குர்ஆன் சுன்னாவுக்காக வாழுகிற ஒரு தௌஹீத்வாதி, ஒரு கொள்கைவாதி என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது, எந்த விளக்கமும் எனக்கு தெரியாது. நான் சஹீஹான ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பவன், ஆதாரம் இல்லாத செய்திகள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நினைப்பவன். ஆனால் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்றால் என்ன, ஆதாரமற்ற செய்தி என்றால் என்ன, யாரோ சொன்னால் கேட்டுக்கொண்டு போகிறேனே என்றாவது ஒரு நாள் நான் தேடி வாசிக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறேனா? என்னுடைய கையிலே இருக்கிற கையடக்க தொலைபேசி 1000 தகவல்களை என்னிடத்தில் தினம் தினம் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா தேடல்களையும் விட்டுவிட்டு நான் என்னுடைய பாட்டிலே இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இருக்கலாம், பிரச்சனை இல்லை, யாரும் உங்களிடத்தில் கேள்வி கேட்க மாட்டார்கள். நீங்கள் தொழில் செய்கிறீர்கள், உங்களை யாரும் வந்து எக்ஸாம் வைக்க மாட்டார்கள், பரீட்சைகள் வைத்து யாரும் உங்களிடத்திலே ஏன் இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை என்று இனி நேர்முக பரீட்சைகள் நடத்த மாட்டார்கள். ஆனால் மஹ்ஷருடைய வழி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விசாரணையிலும் இந்த கேள்வி இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பற்றி நீ ஏன் படித்துக் கொள்ளவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த தீனை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் உனக்கு ஏன் ஏற்படவில்லை? இன்னென்ன வசதிகளை உனக்கு நான் செய்து தந்தேனே, இதை நீ ஏன் பயன்படுத்தவில்லை என்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை என் ஈமானிய உறவுகளே அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு பொடுபோக்காக கடந்து போகிற விஷயம் அல்ல. இது ஒரு அமானிதம், இது ஒரு அமானிதம். இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுதல் ஒரு அமானிதம். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம்.
அறிவை தேடுதல் என்பது, இந்த மார்க்கத்தோடு இணைந்த இந்த சிந்தனையை தேடுதல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவை தேடுகிற ஒரு பயணத்தில் எவன் ஈடுபடுகிறானோ அவனுடைய கவனுக்கு சுவனம் செல்லுகிற பாதையை அல்லாஹ் இலகுபடுத்துகிறான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய கால சூழல், பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணினால், மார்க்க விளக்க வகுப்புகள் ஏற்பாடு பண்ணினால், ஏதோ ஃபேஸ்புக்கிலே போகுது தானே, யூடியூபிலே இருக்குது தானே, லைவ் போடுகிறார்கள் தானே, அதை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வகையான பொடுபோக்கும் ஒரு வகையான சிந்தனையும் எங்களிடத்திலே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவு தேடல் என்பது அப்படி அல்ல. அறிவு தேடலுக்கென்று இஸ்லாம் ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறது. இந்த அறிவை தேடி வர வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹுடைய மாளிகையில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவார்களாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சபையை நோக்கி அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். இந்த சபையில் எங்களை சூழ அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வானவர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். சக்கீனத் என்று சொல்கிற மன அமைதியை அல்லாஹு தஆலா இந்த சபைக்கு இறக்கி வைக்கிறார். இந்த உலகத்தின் பேரரசனாகிய அல்லாஹ் இந்த உலகின் அவன் படைத்த சபைகளிலெல்லாம் உயர்ந்த சபையாகிய மலக்குகளுடைய சபையில் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பான், நினைவுபடுத்தி கொண்டிருப்பார். இந்த உலகின் ஒரு அரசியல்வாதியினுடைய சபையில் 4 பேர் வீட்டில் இருக்கிற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி, உங்களுடைய பெயரை சொல்லி யாராவது ஒரு அரசியல் தலைவர் புகழ்ந்து பேசுகிறார் என்று ஒருவர் வந்து உங்களிடத்தில் சொன்னால் உங்களுடைய மனது எவ்வளவு சந்தோஷப்படும், அதை எவ்வளவு பெருமையாக நினைப்பீர்கள். ரப்புல் ஆலமீன், அர்ஷுடைய ரஹ்மான், இந்த உலகின் பேரரசன், இந்த உலகின் அத்தனை சொத்துக்களின் மீதும் சக்தி மிக்க ரஹ்மான் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது பெருமையாக பேசுகிறான், நினைவுபடுத்துகிறான், அதுவும் அவனுடைய மலக்குகளுக்கு முன்னால் பேசுகிறான் என்றால், என் ஈமானிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பமும் பாக்கியமும் வீட்டிலே இருந்து கொண்டு லைவிலே பார்ப்பவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. அந்த கல்வியை தேடுபவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. அது தூர இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு உதவிக்காக, ஏதோ ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்தில் அவர்கள் வர முடியாத சூழலில் இருந்து கேட்பவர்களுக்கு விதிவிலக்கு. ஆனால் பக்கத்திலே பள்ளியை வைத்துக் கொண்டு, அடுத்த வீதியிலே பள்ளியை வைத்துக் கொண்டு, போகிற தூரத்திலே பாடம் நடக்கிற, வகுப்புகள் நடக்கிற இடங்களை வைத்துக் கொண்டு நேரம் இருக்கிறது, ஆனால் அல்லாஹுக்காக அதை கொடுப்பதற்கு மனமில்லாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஏதோ லைவ் போகுது தானே பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இழப்பது, நீங்கள் பெற்றுக்கொள்வது தகவல்களாக இருந்தாலும் இழப்பது நிறைய அருள்களை இழக்கிறீர்கள். உங்களை சூழ இருக்கிற ரஹ்மத்துடைய மலக்குமார்களின் சபையை இழக்கிறீர்கள். உங்களை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்துகிற உங்களுடைய பெயர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நினைவுபடுத்தப்படுவதை இழக்கிறீர்கள். நாம் எல்லாரும் இழந்து போயிருக்கிற மன அமைதி கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இழக்கிறீர்கள். நீங்கள் இந்த நோக்கத்திற்காக நடந்து வருகிற பொழுது சுவன பாதையை அல்லாஹ் இலகுபடுத்துகிறானே, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடிய பாதையில் பயணிக்கிற பொழுது அவர்களுக்கு நாங்கள் சுவன பாதையை இலகுபடுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சுவன பாதையின் இலகுபடுத்தலை நீங்கள் இழக்கிறீர்கள். இது போன்று அறிவை தேடி வருபவர்களுக்காக கடலிலே இருக்கிற மீன்களும் காட்டிலே இருக்கிற விலங்குகளும் எல்லாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றன என்றார்களே, உண்மையை பேசிய என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை இழக்கிறீர்கள். இப்படி வகை வகையாக இழந்து கொண்டுதான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இன்று இந்த அறிவு தேடலை மேற்கொள்கிறோம். விளைவு இந்த அறிவின் மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லோரிடத்திலும் தகவல் இருக்கிறது சகோதரர்களே, எல்லோரிடத்திலும் தகவல் இருக்கிறது. பேசிக்கொண்டிருக்கிற என்னை விட இந்த சபையில் இருக்கிற ஒருவரை எழுப்பி மார்க்க கல்வி படிப்பதனுடைய அவசியத்தை பற்றி பேசுங்கள் என்றால் எங்களை விட கீழிருந்து நிறைய கேட்டவர்கள் இங்கு இருக்கிறீர்கள், நிறைய விஷயங்களை கேட்டவர்கள் இருக்கிறீர்கள். பேசுவோம். நிறைய தகவல்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது, ஆனால் பிரதிபலிப்புகள் இல்லை, வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுகள் இல்லை, செயற்பாடுகள் இல்லை. காரணம், நாம்
அறிவை, இந்த மார்க்க அறிவை கூட வெறுமனே தகவலுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னொருவருக்கு பதில் கொடுப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். விவாதிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என் இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு தேவை இதுதான் என் வாழ்க்கையின் வெற்றி என்று தேடி பயணிக்கிற இத்தனை அருள்களையும் நாம் இழந்திருக்கிறோம். இத்தனை நியமத்துக்களையும் நாம் இழந்திருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் என் ஈமானிய சகோதரர்களே, இந்த மார்க்க கல்வியின் ஊடாக அல்லது தெரிந்திருக்கிற தகவல்களை கூட வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த உறுதி எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. தொழுவது கடமை என்று தெரியும், தொழுகையை வேண்டும் என்று விட்டால் அது குஃப்ர் என்றும் தெரியும். ஆனால் வேண்டுமென்று தானே நிறைய தொழுகைகளை விடுகிறோம். அது பற்றிய இந்த ஒரு பாதிப்பை மனதிலே இல்லாமல் விடுகிறோமே. அப்ப அந்த அறிவினால் என்ன பயன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனைகளில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பிரயோசனம் அளிக்காத அறிவை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அறிவினூடாக எங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்றால் அறிஞர்களை தேடி போங்கள். அறிவு இருக்கிற சபைகளுக்கு தேடி போங்கள். எங்களுக்கு முன்பார்ந்த அறிஞர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் கலையினுடைய ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லி நாம் போற்றுகிற, அல் குர்ஆனுக்கு அடுத்த தரத்திலே வைத்து நோக்கப்படுகிற ஆதாரபூர்வமான செய்திகளின் தொகுப்பு, அந்த தொகுப்பை வெறுமனே வீட்டிலே உட்கார்ந்து யாரோ சொன்னதை கேட்டு எழுதிய விஷயம் அல்ல அது. அதில் இருக்கிற 7000 சொச்சம் ஹதீதுகளை அவர்கள் தொகுத்தெடுப்பதற்காக பல வருடங்க முயற்சி செய்து 2 லட்சத்திற்கு மேற்பட்ட ஹதீதுகளை மனனமிட்டு, அறிவிப்பாளர் தொடரோடு அதை மனனமிட்டு, அதிலிருந்து வடித்து தெளித்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிற ஒவ்வொரு செய்தியையும் நான் பதிவு செய்வதற்கு முன்னால் 2 ரக்அத்துக்கள் நான் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் அதை நான் வந்து பதிவு செய்வேன் என்று சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து ஓரிரு நாட்களில் எழுதி முடித்த புத்தகம் அல்ல ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லுகிற அந்த கிரந்தம். வாழ்நாளை ஒட்டுமொத்தமாக அதற்கே செலவழித்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இஸ்லாமிய ஃபிக்ஹ் கலையினுடைய முன்னோடி என்று சொல்லுகிறோம். உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லுகிற ஃபிக்ஹ் கலையினுடைய அடிப்படையை மிக ஆழமாக பதிந்த, மிக தெளிவாக சொன்ன அல் உம்மு என்று சொல்லுகிற ஒரு கிரந்தத்தின் ஊடாக, புத்தகத்தின் ஊடாக ஃபிக்ஹை அடுத்த நிலைக்கு கொண்டு போன ஒரு பேரறிஞர் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். தன் வாழ்நாளில் அனாதையாக வளருகிறார்கள், தாயினுடைய பராமரிப்பில் வளருகிறார்கள், சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, புத்தகங்கள் வாங்குவதற்கு காசு கிடையாது, இரவலுக்கு அடுத்தவர்களிடத்தில் புத்தகத்தை வாங்குவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இமாம் ஷாஃபிஈனுடைய வரலாற்றில் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது, சில நேரம் அவர்களுக்கு ஹதீதுகள் காபத்துல்லாஹிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே பாடம் நடக்கிற பொழுது அந்த அறிஞர்களிடத்தில் சென்று அவர்கள் படிக்கிற பொழுது அங்கு சொல்லுகிற தகவல்களை பதிவு செய்வதற்கு, பேனா வாங்குவதற்கு, பேப்பர்கள் வாங்குவதற்கு காசு இல்லாத நிலையில் தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு அது ஞாபகத்திற்காக தன்னுடைய கையிலே பதிந்து வைத்துக் கொள்வார்கள். அந்த சிரமத்தோடு தான், அந்த கஷ்டத்தோடு தான் இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காகத்தான் சிறை வாழ்க்கைக்கு சென்றார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த வாழ்க்கைக்காக இந்த மார்க்கத்திற்காக தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். இமாம் நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் திருமண வாழ்க்கையின் கூட தனக்காக தியாகம் செய்து ஹதீஸ் கலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் தொகுக்கப்பட்டு எல்லாம் கையிலே புத்தகமாக தரப்பட்ட பொழுதும் கூட பள்ளிவாசல்களில் வாசிக்கிற ஹதீதுகளை ஒரு 10 நிமிடம் இருந்து கேட்பதற்கு மனசில்லாமல் எழுந்து போகிற நான் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்தாய் என்ற மஹ்ஷருடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்பதை என் ஈமானிய சகோதரர்களே, நானும் நீங்களும் தனிமையிலே அமர்ந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக எவ்வளவு நேரத்தை என் வாழ்நாளில் செலவழித்திருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவோ அருள்களை தந்து, எவ்வளவோ சந்தர்ப்பங்களை தந்து, எவ்வளவோ நியமத்துக்களை தந்து என்னை வைத்திருக்கிற பொழுது இந்த தீனுக்காக குறைந்தபட்சம் வாரத்தில், மாதத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு நான் பயன்பெற வேண்டும் என்கிற உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறது. எந்த சபைக்கு போனாலும், எந்த இடத்திற்கு பயானுக்கு போனாலும் ஆண்களை ஒன்று சேர்த்தல் என்பது பெரும் சிரமமாக இருக்கிறது, பெரும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாயில் நிர்வாகத்தினர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே இஷா தொழுகையை தொடர்ந்து இப்படியான ஒரு மார்க்க விளக்க வகுப்பை ஆண்களுக்காக ஏற்பாடு செய்வதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒவ்வொரு பிரதேச பள்ளிவாசல்களிலும் அந்த முயற்சிகள் ஆரம்பிக்கும். காலப்போக்கிலே பார்த்தால் 2 பேர் 3 பேர் அல்லது பாடம் நடத்துபவரோடு சேர்த்து இன்னும் ஒரு சிலர் பள்ளிக்கு வருகிற முஅத்தின் மட்டும் குந்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது சடைவடைந்து அதை விட்டு விடுகிற சூழல் நிறைய எங்களுடைய பிரதேசங்களில் சமகாலங்களிலே, குறிப்பாக இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளிவாசல்களின் ஒரு அவலட்சணமான அவமானமான சூழலாக மாறி போயிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹுக்கான ஒரு பணி, எங்களுடைய மஹ்ஷருக்கான சேமிப்பு, எங்களுடைய கபரினுடைய வெற்றி, எங்களுடைய ரப்பிடத்தில் எங்களை பேசப்படுவதற்கான ஒரு அடையாளம், சுவர்க்கத்தினுடைய வழியை எங்களுக்கு இலகுபடுத்துகிற விஷயம். அல்லாஹுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம், அல்லாஹுக்காக நேரம் ஒதுக்குவோம். இது ஒரு இபாதத். சில நேரம் படித்த விஷயங்களைத்தான் படித்து தருவார்கள், தெரிந்த விஷயங்களைத்தான் சொல்லித் தருவார்கள். ஆனால் இங்கு மலக்குகளுடைய சபையோடு நான் இருக்கிற பொழுது, அல்லாஹுடைய அருளை சுமந்து கொண்டு நான் போகிற பொழுது என் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். நான் படித்த விஷயம், தெரிந்த விஷயம்தான், ஏற்கனவே பல தடவை கேட்ட விஷயம்தான். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நான் நேரம் எடுத்து அல்லாஹுடைய மாளிகையில் இருக்கிற பொழுது எனக்காக இந்த உலகில் உள்ள எல்லா படைப்பினங்களும் பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு தேடுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இந்த சபைக்கு எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகளை, குறிப்பாக OL7 படிக்கிற பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் முயற்சி செய்யுங்கள். அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த தெளிவும் இல்லாமல், எந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல், எந்த அளவுக்கு என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியாது, அத்தஹியாத்தும் தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு இது யதார்த்தமான விஷயம். நாங்கள் போலியாக சொல்லவில்லை, நேரடியாக கண்டு கொண்டிருக்கிற விஷயம். தெளிவாக தெரியாத நிலையில் தான் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த பள்ளியில் இருக்கிற சகோதரர்கள் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இதை கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். இந்த அமானிதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒவ்வொரு தாயும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும், உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு புதன்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுகிற பொழுது வற்புறுத்தி அனுப்பி வையுங்கள், வற்புறுத்தி அனுப்பி வையுங்கள். ஏதோ ஒரு வார்த்தை அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் அவருடைய உள்ளத்தை திறக்கின்ற, உள்ளத்தில் ஹிதாயத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக அமைந்து விடுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான நடத்தை மாற்றத்தையும் ஒரு நிரந்தரமான வெற்றியையும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன். எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான், எல்லா பிள்ளைகளும் தெளிவான பிள்ளைகள் தான். ஆனால் உள்ளங்கள் இருளடைந்திருக்கிற சூழலில் இந்த மார்க்க விளக்கங்களை கொண்டு, இந்த மார்க்கத்தினுடைய அறிவை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஒளியூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் கூடுதலாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் எங்களோடு சேர்த்து எங்களுடைய நண்பர்களை, சொந்தக்காரர்களை நாங்கள் சில நேரம் இதற்காக வீடு வீடாக சென்று நாம் அழைக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை. அதற்காக உங்களுடைய நேரங்களை எடுங்கள், அதற்காக நேரங்களை எடுங்கள். இந்த பள்ளி நிர்வாகத்தோடு இணைந்து இந்த சமூகத்திலே இருக்கிற வாலிபர்களை இணைத்துக் கொண்டு, இந்த சமூகத்திலே இருக்கிற விளையாட்டு கழகங்களை இணைத்துக் கொண்டு இந்த மார்க்க பணிக்காக வீடு வீடாக சென்று நீங்கள் இவர்களை அழைத்து வருகின்ற பணியை செய்தாலும் கூட அது உங்களுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி மிக்கதாக இருக்கும். எல்லோரும் அந்த கவலையை சுமக்க முடியாது. யாராவது ஒரு சிலர் அந்த கவலையை உள்வாங்கினால் நிறைய பேரை இந்த பள்ளிக்குள் கொண்டு வந்து சேர்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்தை படிப்பிப்பதற்காக, மார்க்க விளக்கங்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஈமானிய உறுதியோடு, இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு ஒரு கூட்டம் ஒன்று சேருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய உதவியை உங்களுக்கு தருவான். நிறைய பேரை அழைத்து வாருங்கள், போய் சொல்லுங்கள், நினைவுபடுத்துங்கள். வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டிக்
கொண்டே இருங்கள். நினைவூட்டல் தான் இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பயன்பாட்டோடு நிறைய பேரை நாம் இங்கு அழைத்து வர முடியும். நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். அதன் மூலமாக யாரோ ஒருத்தர் நேர்வழி பெறுவாராக இருந்தால், அல்லாஹுவின் தூதர் சொன்னதை போல பல சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் கிடைப்பதை விட மிக சிறந்த ஒரு நிஅமத்தாக, ஒரு பாக்கியமாக, என் சுவனத்திற்குரிய வழியாக இன்னொருவருக்கு கிடைக்கிற ஹிதாயத் அமைந்துவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எங்களுடைய கொண்டையன்கேணி மஸ்ஜிது சைஃப் பள்ளிவாசலிலே ஒரு தர்பியா நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை 4:30 மணியிலே இருந்து 5:30 மணி வரைக்கும் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியும், மகரிபு தொழுகையிலே இருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஆண்களுக்கான நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனும், அந்த பிரதேசம் எங்களுடைய கொள்கை வளர்ந்து வருகிற ஒரு பிரதேசம், நிறைய தேவையோடு இருக்கிற, இந்த மார்க்க விளக்கத்தின்பால் தேவையோடு இருக்கிற ஒரு பிரதேசம். எனவே இங்கிருந்து உங்களுடைய பெண்களை அனுப்பி வையுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். மகரிபு தொழுகைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக நாளைய ஒரு நாள் ஒரு 2 மணி நேரங்களை அல்லாஹுக்காக ஒதுக்க போகிறோம் என்கிற நீயத்தோடு நாளைய வேலைகளை திட்டமிட்டு இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுகையோடு அந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு, அதன் மூலமாக பேசப்படுகிற விஷயங்கள் புதிதாக இருக்கிறது என்பதல்ல, தெரிந்த விஷயங்கள் நினைவூட்டப்படும். ஆனாலும் நான் சொன்ன ஏற்கனவே அடுக்கிய அல்லாஹுவினுடைய அருள் அந்த சபையிலே கிடைக்கிற அந்த நிஅமத்தையாவது பெற்றுக்கொள்கிற, அந்த பாக்கியத்தையாவது பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் பொறுப்புதாரிகளாக இருந்து, கணவன்மார்கள் என்ற அடிப்படையில் பொறுப்புதாரிகளாக இருந்து இந்த அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். தொடராக இந்த பள்ளியில் புதன்கிழமைகளில் நடக்கிற இந்த வகுப்புகளில் அடுத்தவர்கள் கலந்து கொள்ள செய்வதற்கு முயற்சி செய்த வெற்றி பெறாவிட்டாலும் நாமாவது கலந்து கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு வாரமும் இதற்கென்று ஒதுக்கி நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்து, இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து, இந்த மார்க்கத்திற்காகவே மரணிக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.